ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்னைக்கு பாரத் ரத்னா விருது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வரலாறு, இது வரைக்கும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி எல்லாமே பார்க்கலாம். இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாமே பார்க்கலாம். கடந்த 1954ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த இந்திய அரசால் நிறுவப்பட்ட பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் பாரத ரத்னா. 4 இருக்குது பத்ம விருதுகள், அதுக்கு முன்னாடி பாரத ரத்னா. பத்ம விருதுகளில் 3, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. ஃபஸ்ட்டு பாரத ரத்னா, அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இது எல்லாமே தான் இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ். மக்கள் மேம்பாட்டுக்காக எந்த துறையிலும் அளப்பரிய சேவை அல்லது திறன்மிக்க செயல்பாட்டை நல்குவோரை அங்கீகரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இதற்கான பரிந்துரைகள் பிரதமர் குடியரசுத் தலைவர்களிடம் வழங்குவாங்க. முதல் விருது எப்போ கொடுத்தாங்கன்னா 1954 யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் இந்த பாரத ரத்னா விருது வாங்கினவங்க யாருன்னா ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன். இந்த 3 பேர் தான் 1954 பாரத ரத்னா முதல் முறையாக வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்போ 2024 இந்த வருஷம் 5 பேருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க போகிறாங்க. 1999 தான் இதுக்கு முன்னாடி அதிகமாக வழங்கியிருக்காங்க. எத்தனை பேருக்குன்னா 4 பேருக்கு 1999ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1954, 55, 91, 97, 2019 இந்த வருஷத்துலலாம் 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 1961, 63, 90, 98, 2001, 2014, 2015 இந்த வருஷத்துலலாம் 2 மட்டும்தான் வழங்கியிருக்கோம். அப்போது 1999 4 பேருக்கு, அதுதான் அதிகமாக கொடுத்த லிஸ்ட்டில் இருந்தது. 2024 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம்தான். இந்த பாரத ரத்னா ரெசிபியன்ஸ் இவங்களாம் தான். ஃபஸ்ட்டு சர் சி.வி. ராமன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சி. ராஜகோபாலாச்சாரி. ஃபஸ்ட்டு 3 பேர் 1954 இந்த விருதை வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஆண்டு முன்பு வர 47 நபர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருந்தது. இந்த வருஷத்தோடு சேர்த்து 5 பேரையும் சேர்த்து மொத்தம் 53ஆக இந்த விருதாளர்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இந்த ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் யாருன்னு பார்க்கலாம். பீகாரோட முன்னாள் முதலமைச்சரான கர்பூரி தாக்கூர், பாஜக முன்னாள் தலைவரான எல்.கே. அத்வானி, முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் பி.வி. நரசிம்ம ராவ், நெக்ஸ்ட்டு வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன். இந்த 5 பேருக்கு தான் 2024க்கான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா ஒரு ஆண்டில் 5 பேருக்கு அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இதுக்கு முன்னாடி 1999ஆம் ஆண்டு 4 பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட சானட் சான்றிதழ் மற்றும் பதக்கம் தான் இந்த விருதில் இருக்கும். அது மற்றபடி பணமோ பரிசோ இந்த விருதுக்கு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். பாரத ரத்னா விருது அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு 3 பேர் தான் வழங்கலாம். எக்ஸப்ஷனல் கேஸில் இது எக்ஸ்ட்ராவாகவும் ஆகும். பாரத ரத்னா விருதோட லோகோ பார்த்திங்கன்னா அரச மரை இலை வடிவத்தில் கொண்டது. அதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கும், அது பேர் சத்தியமேவே ஜெயத்தே. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா உபநிடத்துலேருந்து எடுத்திருப்பாங்க, முண்டக்க உபநிடதம். இந்திய அரசியலமைப்பின் கீழ் பாரத ரத்னா என்பது தலைப்பு, அதாவது டைட்டில் கிடையாது. பாரத ரத்னான்றது டைட்டில் இல்லை. 18 ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் பிரிவு 1 கீழ் கல்வி அல்லது இராணுவ தலைப்புகள் போன்ற விதிவிலக்குகளை உள்ளடக்கியது. பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ போன்ற விருதுகள் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் பிற துறைகளில் ஆற்றிய சிறப்புமிக்க மற்றும் சிறப்பான சேவைகளுக்காக வழங்கக்கூடியது. பெயருக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ இதனை பயன்படுத்தக்கூடாது. இது டைட்டில் கிடையாது. நம்ம நேமுக்கு பின்னாடி பாரத ரத்னா, பத்மஸ்ரீ அப்படின்ற மாதிரி டைட்டிலை யூஸ் பண்ணக்கூடாது. பாரத ரத்னா விருது பெற்ற வெளிநாட்டர் ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் பாரத ரத்னா விருது பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். கான் அப்துல் காஃபர் கான் 1987 பாகிஸ்தானை சேர்ந்தவர். நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். 1990 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், பாரத ரத்னா விருது பெற்ற பெண்கள் யாருன்னு பார்க்கலாம். முதல் முறையாக பெண்களில் யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்திரா காந்தி, பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் 1971 வாங்கியிருக்காங்க. அன்னை தெரசா 1980, அருணா ஆசிஃப் அலி 1997,
MS சுப்புலக்ஷ்மி 1998, லதா மங்கேஷ்கர் 2001 விருது பெண்கள் பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் இவங்க தான். நெக்ஸ்ட், பாரத ரத்னா விருது பெற்ற தமிழர்கள் யார் யார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், இவங்க சர் CV ராமன், இவங்க 3 பேரும் 1954 இவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கினவங்களும். நெக்ஸ்ட்டு காமராஜர் 1976, MG ராமச்சந்திரன் MGR 1988, APJ அப்துல் கலாம் ஐயா 1997, MS சுப்புலக்ஷ்மி 1998, C சுப்பிரமணியன் 1998 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்க தமிழர்கள் இவர்கள் தான். நெக்ஸ்ட், பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி யார்னா இந்திரா காந்தி. பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி தான் முதல் இந்திய பெண்மணி பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்னா சச்சின் டெண்டுல்கர். இந்த வருஷம் 5 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.